இப்போது பொண்ணு நிரந்தரமாக வாழ போகிறது எங்கே? புகுந்த வீட்லையா பிறந்த வீட்லையா? இப்போ பிறந்த வீட்டுக்கு பொண்ணு வந்துச்சு. அம்மா வந்து அனுப்பலை. புதன்கிழமை யார் வீட்டுக்கு? புகுந்த வீட்டுக்கு. இப்போது புதன்கிழமை அனுப்பிச்சிருந்தா உண்மையிலே அந்த பொண்ணு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நிரந்தரமாக இருக்க பார்த்து புகுந்த வீடு, அங்கே தான் அவங்களுக்கு செல்வம் வேணும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, செல்வம் போயிட போகுதுன்ட்டு புதன்கிழமை வச்சுருந்து மறுநாள் வியாழக்கிழமை அனுப்புகிறாங்க. இப்போ உங்கள் கான்செப்டுக்கே வரேன், போகிற இடத்துல பொண்ணு கஷ்டப்படுது. என் பெருமாளே என் பொண்ணு நல்ல பையன் தானே சொல்லி கஷ்டப்படுது, கட்டி கொடுத்தேன், இப்படி கஷ்டப்படுது. ஏம்மா நீ தானம்மா புதன்கிழமை அனுப்பிச்சா நல்லா வந்துடுவாங்கன்னு ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டினேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், இதில் கருத்தை புரியும். உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நீ நினச்சா புதன்கிழமையாக இருந்தானே வெள்ளிக்கிழமையாக இருந்தானே அமுச்சு விடு. புகுந்த வீட்டில் போனாலும் அது உன் பொண்ணு தானே. புரியுதுங்களா? அப்போ இங்கேயே தாய்க்கும் மகளுக்கும் ஒரு வேற்றுமை ஒற்றுமை நீங்கள் பார்க்கணும். என்ன தான் பொண்ணாக இருந்தாலும் இங்கே இருக்கிற செல்வம் அங்கே போயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு தாய் நினைக்கும்போது அதுவே உன் பெண்ணை வந்து பாதிக்கும் நான் சொல்கிறேன். நல்லா டீப் அனாலிசிஸ், டீப் திங்க் பண்ண மேடம். சூரியவம்சம் படம் பார்த்துறீங்களா? பார்த்துருக்கீங்களே? அதில் சரத்குமாருக்கு கல்யாணம் ஆன பிறகு அது சூரியவம்சம் தான் நினைக்கிறேன். எனக்கு நான் எப்போவுமே கொஞ்சம் ஓல்டு டைப் தான். நான் படம்லாம் வந்து நீங்கள் வந்து 6 to 60 வரை இந்த படத்தோடைய கதை கேட்டால் சொல்லுவேன். நீங்கள் வந்து அப்போ வந்து நம்மளுக்கு லேட்டஸ்ட்லாம் நம்மளுக்கு தெரியாது. அப்போது சூரியவம்சம்னு நினைக்கிறேன். இல்லை வேறு அந்த அண்ணன் தம்பி 3 பேர் இருப்பாங்க. அது அப்பாஸா இன்னொருத்தவங்க 3 பேர், முரளி, சமுத்திரமா அதான் நினைக்கிறேன். தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு கஷ்டப்படுவாங்க. அதில் ஒரு படத்தில் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் ஹீரோ சரத்குமார் மட்டும் நல்லா தெரியும். அது எந்த படம் தெரியல.